தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வது என் ஆவல் பூமியில். 226. தேவனே, நான் உமதண்டையில். 226. தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வது என் ஆவல் பூமியில். மாவலிய கோரமான வான் சிலுவை மீதிலே நான் கோவி தொங்க நேரிடேனோ. ஆவலாய் ஓம் ஆண்டை சேவேன். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுதுபட்டு தாவீதினுள் வந்து மூடிட. துர்க்கத்தானா கல்லில் சாய்ந்து தோங்கினாலும் ஏற்கனவில் நோக்கில் உம்மை கேட்டு சேர்வேன். வாக்கடங்கா வல்லநாதா, தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மரத்துக்கேறும் வடிகள் போலவே என் பாவை தோன்ற வண்ணமையா இந்த தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை அருமையாய என்னை அழைக்கும் அன்பின் தூதராக செய்யும். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். நித்திராயே நின்று விழித்து காலை எழுந்து கர்த்தாவே, நான் உம்மை போற்றுவேன். இத்தரையில் உந்தன் மீனான் என் துயர்கள் நாட்டுவேனே. எந்தன் உந்தன் தேன்வழியாய் இன்னும் உம்மை கேட்டு சேவேன். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆனந்தமாம் சண்டை விரித்து பரவசமாய் ஆலயத்தில் ஏறி போயினோம். வானமண்டலம் கடந்து பறந்து மேலே சென்றிடினோம். மகிழ்வுறு காலத்திலும் நான் மறுவியோமை கேட்டு சேவேன். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 417வது கன்வென்ஷன்.
நன்றியால் துதி பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மாதிலோ முன்னே வந்தாலோ இயேசு தன் முன்னே செல்கின்றார். எரிகோ மாதிலோ முன்னே வந்தாலோ இயேசு தன் முன்னே செல்கிறார். அலங்கிடாதே திகைத்திடாதே துதியினாய் இடிந்து விழும். அலங்கிடாதே திகைத்திடாதே துதியினாய் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே. ஆவியினால் என்றும் நிறைந்து சங்கீத கீர்த்தனம் பாடு. ஆவியினால் உள்ளம் நிறைந்து சங்கீத கீர்த்தனம் பாடு. நன்றியால் துதி பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. சரீரம் ஆத்துமா அறிவினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம். சரீரம் ஆத்துமா அறிவினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம் துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயின் நலன் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயின் நலன் கிடைக்கும். நன்றியால் துதி பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நானூற்றி 46 கண்ணன் சங்கீதங்கள் 446 ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் துணிக்கும், ஆகாய வெண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆண்டு இந்த உலகத்திலே கர்த்தரை அறிகிற அறிவினால் பூமி நிறைந்திருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஒருவரும் ஆண்டவர் அறிந்து விடுங்கள் என்று சொல்ல வேண்டும். ஏனெல்லாம் அவருடைய வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு காலம் ஒழிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நாம் பாடல் பாடி அவரை துதிக்கும் போது அவர் நம்முடைய மத்தியில் வந்து வாசம் பண்ணுவார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோலி. அவரு கரங்களை கட்டி பாடுவோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும்,
பரிதே மங்காமுடன் வாழ்வோம் என்னும் மாட்சிமை கற்றுயர்ந்திடுவோம். மங்கா புகழுடன் வாழ்வோம் என்னும் மாட்சிமை கற்றுயர்ந்திடுவோம். குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாயமின் மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாயமின் மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதியிலே எங்குவோமே ஆசை திரும்ப பெறுவோம். பாழான மண்வீடுகள் யாவும் பாழாடும் வேதன் மண்ணில் யாவும் சிறை வாழ்வு மறையோம் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாயமின் மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாயமின் மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே மிக்கினம் யாவும் மகளும் இடுக்கங்கள் சோர்ந்திடும் வேளை ரட்சகன் மீட்டருள்வாரே. நுகங்கள் மோதிந்திடும் கட்டுகள் அறுந்திடும் விடுதலை பெருவிழ காண்போம். நுகங்கள் மோதிந்திடும் கட்டுகள் அறுந்திடும் விடுதலை பெருவிழ காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாயமின் மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயமின் மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ யாக்கோபின் தேவன் துணையே. அவருக்கு வாழ்வை அமைப்போம் ஆண்டவர் மார்பில் சகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் பதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாயமின் மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாயமின் மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும்.
அல்லேலூயா அல்லேலூயா. பரம எருசலேம் பரலோகம் விட்டிறங்குது என்ற பாடலை பாடுவோம். 262வது கன்வென்ஷன் இடங்கள். நம்ம ஆண்டவர் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்க, ஜொலிக்கிற இடம், சந்தோஷமான இடம், மகிமையான இடம், ஆட்சிமையான இடம், ஒப்பற்ற இடம். அந்த இடத்துக்கு செல்வதற்கு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அங்கே மணவாட்டியாய் திருச்சபையில் இருக்கிற அந்த அலங்கரிக்கப்பட்ட பரம எருசலேம் நமக்கு சொந்தமான ஒரு இடம். அதை ஒரு விசுவாசத்தோடு நாம் சந்தோஷமாய் பாடுவோம். 262வது கன்வென்ஷனுக்கு இடம். பரம எருசலேமே, கரங்களை தட்டி பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எருசலேமே கோடிந்த குஞ்சுகளே, இந்த அழைத்தோம் ஏக்கத்தின் குரல் கேட்டேன். தாய்ப்பறவை துடித்திடும் பாசம் கண்டேன். தாகரமாய் சிறகினில் தஞ்சமானேன். கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. ஜீவதேவன் நகரில் குடிபுகுந்தேன், சீயோன் நகர் சீருக்கு சொந்தமானேன். நீதிதேவன் நிழலடி சிரம் புகுந்தேன், நீதிமான்கள் ஆவியில் மறுவி நின்றேன். மேலான எருசலேமே, மேலான எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. சர்வ சங்க சபையின் அங்கமானே, சர்வலோக நடுவரின் அருகில் வந்தே, பரிந்துரைக்கும் ரத்தத்தில் மூழ்கி நின்றேன். பரிவாரமாய் தூதர்கள் நாடி நின்றார். ஆகா என் எருசலேமே, ஆகா என் எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. விடுதலையே, விடுதலை, விடுதலையே, லோகமதில் மோகத்தில் விடுதலையே. நானே என்னாம் சுயவாழ்வில் விடுதலையே, நாதகனில்
கனியோடு துடைத்திடுவார், என்னவாதே ஏக்கங்கள் தீர்த்திடுவார். மரணமில்லை, மனநோயின் துயரமில்லை, அழுகலில்லை, அழுகையின் சோகமில்லை. தலைநகரம் எருசலமே, தலைநகரம் எருசலமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக சொல்லித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. துன்பத்தில் இன்பம், தொல்லையில் நல்ல துணைவராம் நேசரிடம் நீயும் அன்பதை சேர்ந்தால் அனைத்துணை காப்பார். ஆசைக்குள் நீ மனமே, தேன் இனி மயிலும் இயேசுவின் நாமம் மதுரமாமே. அவருடைய அந்த அன்பின் பார்வை நம்மில் பட்டுக்கொண்டே இருக்கிறது. ஆகையினால நீங்கள் கூடி வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த இடத்துல வந்து என்ன செய்யலாம், அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கலாம். அவங்கெல்லாம் பற்பல இடங்களுக்கு போயிட்டாங்க. உங்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். உங்கள் மேல் ஆண்டவர் அன்பு வைத்திருக்கிறார். உங்களுக்கு தேவனுடைய சாட்சி கேட்கப்பட்டிருக்கிறது. இனி ஆண்டவனோடு கூட என்ன பேசுறோம்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த பிரசங்கத்தில் எனக்கு ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. ஒரு நாள் ஒரு சின்ன பையன், அவங்க அம்மாவுக்கு நல்லா கீழ்ப்படுகிற பையன், அவங்க அம்மா என்ன செஞ்சாங்கன்னா கொஞ்சம் ரூபாய் கொடுத்து கடையில் போய் ஜாமான் என்று சொல்லி சொன்னாங்க. அப்படி போகிற வழியில் ஒருத்தன் வேடிக்கை காட்டிக்கிட்டு இருந்தான். அந்த காலத்தில் வேடிக்கை நிறைய பேர் காட்டுவாங்க. இன்றைக்கு வேடிக்கை செல்லாக போச்சு. செல்லு தான் வேடிக்கை. செல்லை கொடுத்தா எல்லா வேடிக்கையும் அதில் பார்த்துடுறாங்க. அப்போ அந்த காலத்தில் அந்த வேடிக்கை காட்டுற இடத்துல நான் கூட நின்று ரொம்ப நேரம் நின்றுருக்கேன். எங்கள் அப்பா வந்து கம்பத்துக்கு 2 இழுப்பு இழுத்து என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போனதெல்லாம் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் கபடி விளையாடுற இடத்துக்கு போயிருப்போம். கபடி விளையாடணும்னு ஆசைப்படுவேன். கபடி விளையாடின இடத்துல வந்து கம்பத்துக்கு ஒரு இழுப்பு, இதெல்லாம் தேவையில்லாத காரியம்னு சொல்லி துரத்தின காரியங்கள்லாம் இருக்குது. அப்புறம் சின்ன பையன் என்ன செஞ்சான்னா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தான். அம்மா பார்த்தாங்க, இவன்ட்டு ஜாமான் வாங்க கொடுத்தோம், இவன் வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் ஜாமான் வாங்க போகிறது மறந்து போச்சு, துட்டு தொலைஞ்சு போச்சு. கடைசியில் நோக்கம் எல்லாம் மாறி போச்சு. அந்த வேடிக்கை பார்த்துட்டு கடைசியில் வெறுமையாக தாயை வந்து பார்க்க, எப்போ ஜாமான் வாங்க சொன்னல, எங்கே ஜாமானை காணும், வேடிக்கை பார்த்தேன், எல்லாம் போச்சு. இன்றைக்கி அநேக மக்களுடைய வாழ்க்கை இப்படி வேடிக்கை பார்க்கறதுலே நாட்கள் போய்கொண்டிருக்கு. அப்போ கருத்துள்ளவர்களாய் கவனமுள்ளவர்களாய் நம்ம எதற்காக இந்த உலகத்தில் பயணித்து கொண்டிருக்கோம்னு சொல்லி நினைத்து பார்க்க வேண்டும் அல்லவா? அப்படி பயணித்து பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு கொடுத்துற ஒரு வார்த்தை என்ன? ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வல்லமையுள்ள தேவன் எங்கே வாசம் பண்ண விரும்புகிறார் என்று சொன்னால், மனிதனுடைய இதயத்துக்குள்ளே தேவன் தங்கியிருக்கிற ஒரு வாசஸ்தலம் இருக்கிறது. அந்த இடத்துல வாசம் பண்ணுவதற்கு அவர் விரும்பி நமக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு, அவர் கூட இருப்பதற்கு இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார், வந்திருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறது. ஏன் எதை இழந்து போனார் என்று சொன்னால், மனிதனுடைய ஆத்மா இந்த பூமியிலே கெட்டு போய்விட்டது. கெட்டு போனதை ரட்சிக்க அந்த உலகத்துக்கு இயேசு வந்தார். சின்ன வயசுலேருந்தே பார்க்கும் பொழுது கீழ்ப்படியாமை என்ற ஒரு வார்த்தைக்கு ஏற்றபடி சின்ன பிள்ளைகள் நினச்சுவாங்க, தப்பு பண்ணுறதுலே குறியாக இருப்பாங்க. கோலிக்கை விளையாடுவாங்க, பம்பரம் விளையாடுவாங்க, பட்டாம் விடுவாங்க, இப்படியெல்லாம் அவங்க விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க. வாழ்க்கையில் முன்னேறுவதற்குரிய காரியங்களை என்ன செய்ய மாட்டாங்க, கவனிக்க. வாலிப தம்பிமாரை எடுத்து பார்த்தாச்சுன்னா ஒரு அருமையான ஒரு சம்பவம் உண்டு. வாலிப நாட்கள் வந்தோடனே என்ன செய்வாங்க, அநேகரோடு சிநேகம் வைப்பாங்க. இப்படி தான் ஒரு மனுஷன் என்ன செஞ்சான், வாலிப பையன் ஒரு சகோதரியோட சிநேகம் வைத்தான்.
2 பேரும் பழக ஆரம்பித்தாங்க. பழகி அப்போ அவங்க அந்த இடத்துல போய் 2 பேரும் தனியாக சந்தித்து பேசி கடைசியில் அவங்க பழகிட்டு இருக்கும்போது நீ உண்மையிலே விரும்புகிறேன்னு சொல்லி கேட்கும்போது ஆமான்னு சொல்லி இவன் சொல்லிடுறான். சொன்ன உடனே ஒரு லெட்டர் எழுதி வீட்டுக்கு போய் வாஸ்து பாருன்னு சொன்ன உடனே போய் வீட்டுக்கு போய் வாஸ்து பார்க்குறான். என்னுடைய எய்ட்ஸ் நோயை நீ ஷேர் பண்ணி கொண்டதுக்காக உனக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லி இவன் உள்ளம் உடஞ்சி போயிரு. இன்னைக்கு இப்படிப்பட்ட வேதனையுள்ள ஒரு வாழ்க்கையில் நிலைமையில் ஏராளமான பேர் சிக்கிக்கொள்கிறாங்க. ஆகையினால ஜாக்கிரதை. இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கும். வாழ்க்கை வீணாக்கிட்டோன்னா அதுக்கு ஒரு இந்த வாழ்க்கை நிச்சயம் திரும்பி கிடைக்கவே செய்யாது. இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் நல்லா படிக்கணும், நல்லா முன்னேறணும், நல்லா வாழணும். இந்த உலகத்தில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற இந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளணும். ஆகையினால இந்த கூட்டத்தில் இந்த அழைப்பு என்ற ஒரு தலைப்பு நமக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். 1-2 பேதுரு 1 அதிகாரம் 10ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. 2 பேதுரு 1 அதிகாரம் 10ஆம் வசனம். 2 பேதுரு. ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறுவதில்லை. அன்புக்குரியவர்களே, நம்ம இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். உலகத்தில் உழைத்தால் மேன்மை உண்டு. நல்லா சம்பாதித்து நிச்சயம் நல்லா இருக்கலாம், வீடு கட்டலாம், நல்ல வாழலாம், நல்லா சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் அவர் நமக்கு ஒரு அழைப்பை தந்திருக்கிறார். ஆதாமை படைத்த அந்த ஆண்டவர் செய்த முதல் காரியம் என்ன? ஆதாமே நீ எங்கே இருக்கிறன்னு சொல்லி அழைப்பை அவர் கொடுக்கிறது. அதற்கிடையே ஒரு காரியம் நடந்துட்டு, தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற அந்த உறவு அங்கே சின்ன பின்னமாகிவிட்டது. இந்த இறைவன் எதற்காக படைத்தார் என்று சொன்னால், படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க, தேவனை வணங்குவதற்காக, தேவனை ஆராதிப்பதற்காக. தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னு சொல்லி பார்க்கும் பொழுது தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆகினால் இந்த ஆலயம், இந்த ஆலயத்தில் வந்து உண்மையோடு தொழுது, ஆனால் அந்த உண்மையை நம்முடைய உள்ளத்திலிருந்து எடுத்து விட்டான். ஏதோ வாரோம், எல்லாரும் போல வாரோம், கைத்தட்டி பாடுறோம், அவ்வளவுதான். ஆண்டவரை ஆராதிக்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னு சொன்னா துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற ஆண்டவர்னு சொல்லப்பட்டிருக்கு. துதிக்கிற இடத்துல நினைச்சவர் அவர் வந்து வாசம் பண்ணுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். துதிக்கும் போது நம்முடைய மத்தியில் அசைவாடுவார். சார் சொன்னாங்களா, அந்த மனம் திரும்புகிற காலங்களில் ஆவியானவரோடு கூட அசைவாடுகிறார். இன்னைக்கு நம்ம ஆவியான ஒரு காலத்தில் இருக்கிறோம். எத்தனையோ மார்க்கங்கள் இருந்தாலும், எத்தனையோ இப்படிப்பட்ட ஒரு புஸ்தகங்கள் இருந்தாலும், இது பரிசுத்த வேதாகமும் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தை உங்களோடு கூட பேசும், உங்கள் உள்ளத்தில் பேசும். அந்த ஒரு வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும். எத்தனையோ புஸ்தகங்களுக்கு எல்லா புஸ்தகங்களும் உங்களோட பேசாது, அது ஆசீர்வதிக்கவும் செய்யாது, நல்வழி காட்டவும் செய்யாது. உலகத்தில் எத்தனையோ படிப்புகளை படித்து எத்தனையோ மேன்மைகளை படித்தவங்களாம் கடைசியில் சொல்லியிருக்காங்க. அகத்திய முனிவர் சொல்லியிருக்கிறாரு, வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்து மண்ணின் குணமா சம்சாரம் ஒன்றில்லாமல் குவலயத்தில் தானுதித்து குருவாய் வந்து தவத்தை காட்டி அன்பான சித்தலை இருத்து விட்டு அகண்ட ஸ்தலம் சென்றவரை அண்டுவாயே. புரியுதா? உலகத்தை படைத்த ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தாராம். ஏன்னு சொன்னா, மனிதன் ஆதரவற்றவனாய் போய்விட்டான், மனிதன் தோற்று போய்விட்டான், மனித வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, ஏதோ வாழ்றோம் ஏதோ போறோம்னு சொல்லி போய்கொண்டிருக்கிறான். இன்னைக்கு எத்தனையோ பேர் தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி வாழ்க்கையிலே எல்லா விதத்திலும் நஷ்டத்தை, தோல்வியை
சந்தித்து கொண்டிருக்கிறார். அவங்க வாழ்க்கையில் வெற்றி இல்லை, தோல்வி, வருமானம் வீணா வருகிறது, வியாதி வருகிறது, பணப்பிரச்சனை வருகிறது. எல்லா பிரச்சனையும் வந்த உடனே இவனுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. அதுக்காக இந்த உலகத்துக்கு இயேசு அனுப்பப்பட்டார். இயேசு அனுப்பப்பட்டு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு மகிமையை தயவாய் கொடுத்திருக்கிறார். கெட்ட குமாரனை போல் துஷ்டன் நான் அலைந்தேன் அப்பா, கெட்ட குமாரனை போல் துஷ்டன் நான் அலைந்தேன் அப்பா, நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனே, நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனே. மனிதன் நினைக்கிறான், நான் நல்லதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நல்லதான் செஞ்சுட்டு நல்லாதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், எனக்கு என்ன குறை? உள்ளத்துல அழைக்கப்பட்ட அழைப்பு தெரிந்து கொள்ளுதலாக மாறி இருக்கிறதா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பியதனுடைய நோக்கம், தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக்க தீர்க்க அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அனுப்பியிருக்கிறார். அவரால் இந்த உலகம் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? உண்மையிலே ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த அழைப்பு தெரிந்து கொள்ளுதலாக மாறுகிறது. அது எப்படிப்பட்ட அழைப்பு என்று சொல்லி ஒரு 2-3 வசனங்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. முதலாவது நாம் பார்க்கும் பொழுது 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 9 வசனத்தை வாசிங்க. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய கிரியையினால நம்ம நீதிமான ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நம்ம எல்லாருமே வழி தப்பித்திருந்து அவனவன் தன் வழியே போனோம், கெட்டு போனோம். நம்ம எல்லாருடைய வழியும் அப்படித்தான் இருக்கு, கெட்டு போன வழியாக தான் இருக்கு. ஆதி காலம் முதல் அவர் நம்முடைய கிரியைகள் மூலமாக நமக்கு ரட்சிப்பு தர்றதுக்கு வரல. அவர் தம்முடைய மிகுந்த கிருபையினாலே ரட்சிக்கப்படுவதற்கு பரிசுத்த அழைப்பினாலே அழைத்திருக்கிறார். முதலாவது என்ன அழைப்பு? பரிசுத்த அழைப்பு. பரிசுத்தங்கிறது மனசுக்குள்ள பேசப்படுதா? இந்த ஆலயத்துக்கு வரும்போது மேல எழுதிப்படும், நான் பரிசுத்தர், தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி போட்டிருக்கும். அப்ப இந்த பரிசுத்தத்துக்கு தான் முதலாவது ஆண்டு நினைச்சுக்கிறார், அழைக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:7 சொல்லப்படும், தேவன் நம்ம அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அப்போ இந்த ஆண்டவருடைய குணாதிசயம் முதலாவது என்ன? அவர் பரிசுத்தமுள்ளவர், பரிசுத்தமுள்ள ஆண்டவர். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோலை தேடும் சுத்த ஜோதியே ஆரோபியே இவ்வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ, ஆரோபியே இவ்வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ. இந்த பரிசுத்தமுள்ள ஆண்டு என்னைக்கு ஒரு மனிதனுக்குள்ள வருகிறாரோ, அந்த அழைப்புக்கு அவன் கீழ்ப்படுகிறானோ, அவன் பரிசுத்தவானாய் மாற்றப்படுகிறான். அதுவரைக்கும் பாவம் செய்து கொண்டிருந்த மனிதன், அப்போஸ்தலனாகிய பவுல் சந்திக்கப்படும் போது அவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் வரைக்கும் சபையை பாழாக்கி கொண்டிருந்தார், சபையின் துன்பப்படுத்தி கொண்டிருந்தார். என்றைக்கு ஆண்டவர் பகலின் பட்டப்பகல் வெளிச்சத்திலே அவர் சந்திக்கப்படுகிறாரோ, அவர் மாற்றப்படுகிறார். மாற்றப்படுகிற அந்த பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை பெற்றவுடனே கீழ்ப்படிதலாகி இந்த ஆண்டவருடைய சுவிசேஷத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து எங்கெல்லாம் போய் சொல்றாரோ அங்கெல்லாம் போறார். சித்தம், தேவ சித்தம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவன் முதலாவது உங்களை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். அதுக்கப்புறம் அவருடைய சித்தத்தை செய்ய ஆண்டவர் நம்மை நியமித்திருக்கிறார்.
நம்ம ஆண்டவருக்கென்று ஒவ்வொருவரும் தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்கள். எங்கள் குழுவில் ஒரு ஐயா, அருமையான பெரிய ஐயா உண்டு, இங்கெல்லாம் வந்திருக்காங்க. அவங்க பேர் சாலமோன் பரசிங்கர். அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவர் சொன்னாங்களாம், சத்தியநகரம் சுயவரப்பு ஜெபக்குழுவில் நீ போய் சிங்கி அடித்து நீ மகிமைப்படுத்துன்னு சொன்னாங்களாம். கடைசி வரைக்கும் அந்த சிங்கி வச்சுருப்பாங்க. சிங்கி அடித்து ஆண்டவர் மகிமைப்படுத்தினாங்க. இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து ஒரு பெயர் சொல்லி அழைத்து எனக்கு கொடுத்துருக்கிற ஒரு தாளந்து புதிய புதிய ராகத்தில் புதிய புதிய பாடல்களை தந்து சிறப்பாக அவருடைய வருகைக்கு அநேகருக்கு ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு பாடல்களை நிறைய தந்திருக்கார். குறித்த காலத்திலே, குறித்த நேரத்திலே, குறித்த வேளையிலே வந்திடுவார். குறித்த காலத்திலே, குறித்த நேரத்திலே, குறித்த வேளையிலே வந்திடுவார். ஆயத்தமாயிருங்கள், ஆண்டவரை தேடுங்கள், அவருடைய மனவட்டியாய் மாறிடுங்கள். ஆயத்தமாயிருங்கள், ஆண்டவரை தேடுங்கள், அவருடைய மனவட்டியாய் மாறிடுங்கள். மறுபடியும் பிறக்க வேண்டுமே, தேவ சித்தம் செய்ய வேண்டுமே, மறுபடியும் பிறக்க வேண்டுமே, தேவ சித்தம் செய்ய வேண்டுமே. அக்கிரம செய்கை செய்து அந்நியனை வாழ்ந்து விட்டால் உங்களை அறியேன் என சொல்லிடுவாரே. அக்கிரம செய்கை செய்து அந்நியனை வாழ்ந்து விட்டால் உங்களை அறியேன் என சொல்லிடுவாரே. குறித்த ஆண்டு சீக்கிரம் என்ன செய்ய போறாரு, வரப்போகிறாரு. ஆயத்தமா இருக்கீங்களா? இதெல்லாம் விட்டு விட மாட்டோம், அதெல்லாம் விட்டு விடணும். இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, இன்னைக்கு பரிசுத்தமாயிடணும். இன்னைக்கு பரிசுத்தமாகிற ஆண்டவருக்கு உங்க இருதயத்தில் என்ன செய்யணும், இடம் கொடுக்கணும். இடம் கொடுப்பீங்களா? இருதயத்தை ஆண்டு தட்டுகிறவங்களுக்கு தெரியுதா? ஏன்னு சொன்னா இருதயத்தில் இடம் கொடுக்கும் பொழுது எங்கெல்லாம் அழுக்கு இருக்குதோ அதெல்லாம் சுட்டி காண்பிப்பார். வாலிப நாட்களில் இந்த ஆண்டவரை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ள கடற்கரைக்கு போவோம். கையில் நிறைய புஸ்தகங்கள் தருவாங்க. ஒரு அண்ணன் ராஜசேகரன் ஒரு அண்ணன் கூட்டு போவாங்க. கூட்டு போயிட்டு இருதய கண்ணாடின்னு ஒரு புஸ்தகம் உண்டு. இந்த இருதய கண்ணாடி புஸ்தகத்தில் நம்ம மனுஷனுக்குள்ள ஒரு இருதயம் இருக்கு. அந்த இருதயம் எப்படி இருக்கும் தெளிவாக அதை போட்டிருக்கும். அந்த இருதயத்துக்குள்ள நிறைய விலங்குகள் இருக்கும். கொடுமையான விலங்கு, கரடி, புலி, சிங்கம், யானை, இப்படிப்பட்ட இந்த முதலை, இப்படிப்பட்ட விலங்குகள்லாம் இருக்கு. இப்போ இந்த இருதயத்துக்குள்ள இப்படிப்பட்ட விலங்குகள் இருக்கும்போது மனுஷன் என்ன செய்வான்னா ரொம்ப கொடுமைக்காரனா இருப்பான். யாரும் போனால் அந்த தெருவில் என்ன செய்ய வேண்டாம், விட வேண்டாம். ஒரு கள்ளத்துக்கு எறிவான். கல்லை நம்ம மேலே படாது, இருந்தாலும் கள்ளத்துக்கு எறிஞ்சு விடான்னு சொல்லி பயங்காட்டுற மாதிரி இப்படி அவனுடைய குணாதிசயங்கள் வெளிப்படும். அது மட்டும் இல்லை, குளித்து வெறுத்திருப்பான். வீட்டுக்கு வந்து மனைவி பிள்ளைகளை அடிப்பான், துன்பப்படுத்துவான், கஷ்டப்படுத்துவான். இது அந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த பிசாசுகள் செய்கிற ஒரு வல்லமையை அவன் கெட்டுப்போக பண்ணுகிறது, அவனுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. இது இருதய கண்ணாடியில் அந்த புஸ்தகத்தில் சொல்லப்படும். இப்படி கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு வரும்பொழுது இந்த பரிசுத்தத்தை குறித்து சொல்லும் போது, பரிசுத்தமுள்ள ஆண்டவர் பரிசுத்த அழைப்பு அவளை அழைத்திருக்கிறார். நீ அழைப்பு ஏற்றுக்கொண்டா உன்னுடைய வாழ்க்கையில தேவன் விரும்புகிற நல்ல வாழ்க்கை வாழலாம், நல்லா சாப்பிடலாம். நான் போர்டிங்கில் படிக்கும்போது நல்ல சாப்பாடு கிடைக்கும், குறை சொல்லப்படும். இன்னைக்கு வந்து ஏராளமான விதவிதமான வகைகள் ஃபாஸ்ட் ஃபுட் என்னெல்லாமா சொல்கிறாங்க. ஃபாஸ்ட் ஃப்ரைட் ரைஸா என்னெல்லாமா போட்டு சொல்லி அது பிள்ளைகள் அதைத்தான் சாப்பிடுது. அது என்ன இருக்கோ தெரில. அப்புறம் என்னது நூடுல்ஸ் இப்படிலாம் போட்டு சாப்பிட்றாங்க. இன்றைக்கி அன்னைக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பிரியாணி கூட அபூர்வம். நான் போர்டிங்கில் படிக்கும்போது எனக்கு அம்மா இறந்துட்டாங்க. அதனால் எங்கள் அப்பா மக்க பண்ண முடிச்சு தருத்துருவா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால தைரியமாக சொல்லுவாங்க. சுவிசேஷ சேரும் கூட போவாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் சுவிசேஷம் சொல்ல போவாங்க. அப்போ அப்படிப்பட்ட காலத்தில் சாப்பாடு பொங்கல் தான் தெரியும். ஆண்களுக்கு பொதுவாக நினச்சா சாப்பாடு பொங்கல் தெரியும். குழம்பு யாராவது பக்கத்து வீட்டில் கொண்டு கொடுப்பாங்க. இப்படி எங்கள் வாழ்க்கை இருந்துச்சு. போர்டிங்கில் படிக்கும்போது நல்ல சம்பாரிசி போட்டு கொண்டக்கடலை துவையல் போட்டு தருவாங்க. அப்போ அந்த ருசியில் சாப்பிட்டு வளர்ந்த ஆள். இப்போ இன்னைக்கு நிறைய விதவிதமான உணவுகள், நல்ல ஒரு செழிப்பான ஒரு உணவுகள் கிடைக்கிற ஒரு காலத்துக்குள்ளே இருக்கிறோம். அப்போ இப்படி நல்லா சாப்பிட்ற சாப்பாடு வீட்டுக்குள்ளே கிடைக்குன்னு சொன்னால் மனுஷன் என்ன செஞ்சிருக்கக்கூடாது, கெட்டு போயிருக்கக்கூடாது, துன்மார்க்கன் வாழக்கூடாது. துன்மார்க்கன் நியாய தீர்ப்பில் பாவிகள் நீதிமான்களின் சபையில் நிலைநிற்பது இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு.
அப்போ இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில பார்த்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த அழைப்பினால் அளிக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இருதயத்துக்குள்ள இந்த சுவிசேஷத்தை சொல்லும்போது, ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்லும்போது, இந்த தம்பி சொன்னாங்க பார்த்தீங்களா, ஆண்டவருடைய கிருபை நாங்கள் பிள்ளைகளா இருந்தோம், சின்ன பிள்ளைகளா இருந்தோம். எதுக்கு அந்த பர்டிகுலர் அழிப்பாடுன்னு சொன்னாங்கன்னா, எல்லாம் சின்ன பிள்ளைகள், சின்ன சின்ன பிள்ளைகள். என்னுடைய திருமணத்துக்கு கூட பல்லாக்கில் ஏறி உட்காந்துன்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட எனக்கு தம்பி தான். அப்போ பல்லாக்கில் ஏறி உட்காந்துச்சுன்னா இன்னைக்கும் சொல்லி சந்தோஷப்படுவான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில இயேசு என்ன செய்யலை, கைவிட. இப்படிப்பட்ட சாட்சிகளை இங்கே இந்த கூட்டத்துக்கு வரும்போது இந்த இருதயத்துக்குள்ள ஒரு மாற்றம் நடக்கும். பரிசுத்த ஆவியானவர் உள்ள என்ன செய்வார், எப்படியாவது உள்ள வந்துருன்னு சொல்லி நினைப்பார். வைராக்கிய வாஞ்சியோடு வல்லமையோடு உள்ள வந்துருன்னு சொல்லி நினைப்பார். ஏன்னு சொன்ன மனிதனுடைய வாழ்க்கை பாவத்தில் அழிந்து போயிடக்கூடாது, பாதாளத்துக்குள்ள போயிடக்கூடாது. இன்னைக்கு தண்ணிக்குள்ள ஒரு மனுஷன் விழுந்தான்னா கொஞ்ச நேரம் தத்தைக்கன்னு அடிப்பான். பிறகு யாராவது தூக்கினா நினைச்சிடான், பிழைச்சிக்கலாம். ஆனால் பாவங்க சொல்றது ஒரு சேற்றுக்குள்ள விழுறதுக்கு சமானம். சேற்றுக்குள்ள ஒரு மனுஷன் விழுந்துட்டான்னா அவனை காப்பாத்துறதுக்கு இன்னொருத்தன் பண்ணா அவனு என்ன செஞ்சிருவான், சேற்றுக்குள்ள இழுக்கப்படுவான். ரெண்டு பேருமே மூங்கிடுவாங்க. நீச்சல் தெரியாத ஆள் தண்ணிக்குள்ள தத்தளிக்கிறா, தூக்கும் போதே ஆபத்தாயிருது. அப்போ இந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற காரியங்களை ஆண்டவர் விலைக்கு சொல்லி ஒரு கன்வென்ஷன் கூடுதல் நடக்கும்போது என்ன நடக்குன்னா, பரிசுத்த ஆவியானவர் அந்த அழைப்பை கொடுக்கிறார். நீ வந்தாச்சுன்னா உனக்கு நல்ல வாழ்வு, நல்ல சாப்பாடு. இயேசு கிறிஸ்து கூட பின்னால போனாங்க பார்த்தீங்களா, அவங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டாங்க. திருப்தியான சாப்பாடு கிடைச்சோடனே திருப்பி இயேசுநாதர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் என்ன செய்யறாங்க, இவங்க பின்தொடர்ந்து போனாங்க. காரணம் என்ன, அவர்கிட்ட போனா நமக்கு ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து கிட்ட போனா ஆசீர்வாதம். இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, உங்களை ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை பார்த்து சொல்லும் போது, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். எனக்கு அந்த ரெண்டு ஆசீர்வாதம் என்ன, உலகத்திலே அவங்க ஆசீர்வாதமா இருக்காங்க, உலகத்தை விட்டு போகும்போதும் அருமையிலையும் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துக்கு லாசர் கொண்டு போய் விடப்பட்ட அந்த இடத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றாங்க. ரெண்டு ஆசீர்வாதம். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்புன்னு சொன்னா இந்த உலகத்திலேயும் ஆசீர்வாதம், இந்த மரணத்துக்கு பிறகு நித்திய வாழ்க்கையில ஒரு ரெண்டு ஆசீர்வாதம். ஒரு ஆசீர்வாதம் அல்ல, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கன்னு சொல்லி ஆண்டு சொல்லும் போது ஒரு ஆசீர்வாதம், உலகத்துக்குரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ள போகும்போது வேவு பார்க்கறதுக்கு அனுப்புறாங்க. எவ்வளவு செழிப்பா இருந்துருமா. ஒரு செய்தியெல்லாம் கேட்கும்போது, நம்ம ஊர்லெல்லாம் திராட்சை பழம் இருக்கு பார்த்தீங்களா, திராட்சை பழத்தை நம்ம கிலோ கொடுத்து வாங்குறோம். அங்கே ஒருத்தன் ஒரு திராட்சை கொலையை இப்படி தோளில் போட்டு தூக்க முடியாமல் தூக்கிட்டு வருவாங்க. அவ்வளோ செழிப்பான இடம். அங்கே உள்ள அறிவுகள்லாம் ரொம்ப அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதமான ஞானங்கள். அப்போ இந்த இஸ்ரவேல் நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் இந்த உலகத்துக்கு யாருக்கும் கொடுக்கப்படல. சாலமோன் ராஜா காலத்தில் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்தது இல்லை என்று சொல்லப்படுகிற அளவுக்கு சிறப்பான ஆசீர்வாதங்கள் அந்த இஸ்ரவேல் நாட்டில் இருந்திருக்கு. அப்போ இந்த உலகத்திலே அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இன்றைக்கும் இஸ்ரவேல் நாடுன்னு சொன்னால் யாருமே கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் இருக்குது. அப்படி ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க இந்த உலகத்தில். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொன்னபடி ஆசீர்வதித்து இருக்கிறாங்க. இரண்டாவது ஆசீர்வாதம், அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரலோக பாக்கியத்தை ஆபிரகாம் அடி என்று சொல்லப்படும் பரதீசிலே அவர்கள் சென்றடைகிற ஒரு ஆசீர்வாதம். அங்கே யார் இருக்க, ஆபிரகாமின் மடி என்று சொல்லப்படுகிற அந்த இடம். ஆபிரகாம் தான் அங்கே இருக்கிறார். ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லப்படுகிற லிஸ்ட்டுக்குள்ள நீங்கள் வரணும். இஸ்ரவேல் யூத மக்கள் என்ன செஞ்சாங்க, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி, நாங்கள் யாருக்கும் அடிமை கிடையாது, நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி தான். ஆனால் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையே, ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது என்று சொல்லி இயேசு சொல்லி இருக்கிறார். அந்த சமாரியா சிறிட்ட பேசும்போது ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது, வேற யார் வழியாகவும் கிடைக்காது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர் மூலமாக இந்த ரட்சிப்பின் வார்த்தைகள் வெளியே சட்டியில் இருக்கிறதா, பானையில் இருக்கிறதா சட்டியிலேருந்து வெளியே வரும். நம்ம அடுப்பில் குழம்புலன்னா குழம்பு எப்படி வரும், இப்படி இந்த இருதயத்துக்குள்ள இயேசு என்னைக்கு வருகிறாரோ அன்னைக்கு ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு பாவ மன்னிப்பு, ஒரு பரிசுத்த வாழ்வு. பேதுரும் பவுலும் யோவானும்
அங்கே பின்னும் ஒரு பிதாக்கள் அப்போஸ்தலரும் இரத்த சாட்சிகளும் திரளாய் கூட இரத்த சாட்சிகளும் திரளாய் கூட நீ ஆங்கிருப்பாயோ நீ ஆங்கிருப்பாயோ சொல்லேன் மனமே நான் ஆங்கிருப்பேனே நான் ஆங்கிருப்பேனே நான் ஆங்கிருப்பேனே என் இயேசுவோடு. அந்த இயேசுவோடு இருக்கிற அந்த ஒரு காரியத்தை சொல்லும் போது இன்னொரு அழைப்பு நம்மை தேடி வருகிறதை நாம் வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14. நீங்கள் வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். மகிமை மகிமை மகிமைன்னு சொன்னா என்ன? அதுக்கு ஒப்பிடத்தக்க காரியம் ஒண்ணுமே இல்லை. உங்க லைட் எரியுது பார்த்தீங்களா? இன்னும் ஒரு 1000 வாட்ஸ் 2000 வாட்ஸ் 5000 வாட்ஸ் லைட்லாம் போட்டு இப்படி போட்டுச்சுன்னா ஜோதியா என்ன ஜொலிக்கும். இந்த பரமேஸ்வரன் ஒரு பாட்டு பாடணும் பார்த்தீங்களா? இந்த பரமேஸ்வரன் இறங்கி வருகிற பக்தன் கண்டு அது ஜோதியாய் ஜொலிக்க கண்டிருக்கிறான். பரமேஸ்வரன் அதை ஜொலித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு, வெளிச்சமுள்ள இடத்துக்கு நம்ம ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? கொண்டு போகிற. இந்த திருச்சபையில வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு வாலிபன் பேர்கிறிஸ்தவனாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டான். ஆனால் அவனுக்கு இப்படி செய்தியெல்லாம் கேட்டிருக்கான். பரலோகம் வேணும், அந்த பரலோகத்தில் எனக்கு ஒரு இடம் வேணும்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு. ஆனா கிரியை இல்லை. கிரியில்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. வாழ்க்கையில மனமாற்றம் இல்லை. இருதயத்தை இயேசு கொடுக்காமலே வாழ்ந்துட்டு போயிட்டான். கடைசியில வேதனை உள்ள இடத்துல கடந்து வேதனைப்படும் போது அவனுக்கு அப்பதான் தெரிஞ்சிருக்கு, இயேசுதான் பரலோகம் தர முடியும், இயேசுதான் மகிமை தர முடியும். இயேசுவே என்று சொல்லி நினைச்சான். கத்த ஆரம்பிச்சுக்கிட்டே எல்லாரும் பார்க்கறாங்க. இங்க வந்தவரை நினைக்க முடியாது, பரலோகம் கிடைக்காது சொல்றாங்க. இருந்தாலும் இயேசுவேன்னு கத்திக்கிட்டே இருக்கான். கத்தினோடனே ஆண்டவர் கேட்டு அவனை கீழே போய் கூட்டாங்கப்பா, பரலோகத்தை பார்க்கன்னு சொல்லி அவனுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி அங்கே அனுமதி கொடுத்து இறக்கம் உள்ள தெய்வம் அங்கே கொண்டு விட்டாச்சுன்னா பரலோகத்தை பார்க்குறான். எவ்வளவு ஜோதியா ஜொலித்துக்கு, மகிமையா இருக்கு, மாட்சிமையா இருக்கு. அவங்களுடைய தோற்றமே வலிமையான தோற்றம். ஒரு தேவதூதன் இந்த உலகத்தில் இறங்கி கல்லை தள்ளும் போது கல்லறையின் தீரக்காமை காவலர் நடுங்கி செத்தவனை போல மயங்கி கீழே விழுந்தனர். கல்லறையின் காவலர் நடுங்கி செத்தவனை போல மயங்கி கீழே விழுந்தனர். பூமி அதிர்வண்ணமாய் தூதன் அங்கு தோன்றினான். கல்லறையின் கல்லை நொடியில் புரட்டி தள்ளினான். கல்லறையின் கல்லை நொடியில் புரட்டி தள்ளினான். ஒரு நொடிதான் கல்லை புரட்டி தள்ளிட்டான். தேவதூதனுடைய வல்லமை, பிரகாசிக்கிற வல்லமை. நாங்கள் ஒரு ஊரில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதில் ஒரு பாட்டியமாக இருந்தாங்க. பரிசுத்தமானவங்க, பரிசுத்தமாக இருந்தாங்க. அவங்க பரிசுத்தமாக இருந்தவங்க அந்த இடத்துல வந்து இருந்தாங்க. சாட்சி சொல்லும் போது வழக்கமாக ஒரு பாடல் பாடும். தேவனுடைய 2ஆம் வருகையிலே உலகின் கடைசி நாட்கள் எப்படி இருந்துன்னு சொல்லி ஒரு பாட்டு பாடும். அந்த பாட்டு பாடும்போது 2 தேவதூதர்கள் இடத்துல பிரசன்னமாகி இருந்ததை அவங்க பார்த்துருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற சகோதரி தட்டி, ஏமா தேவதூதர் இருந்திருக்காங்கம்மா, எவ்வளோ அழகா இருக்காங்க தெரியுமா, என்ன அழகா இருக்காங்க, தங்க முடியா இருக்குது, நம்ம எல்லாரையும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோடனே அவங்களுக்கு தெரியல. எல்லாருக்கும் அந்த காட்சிகள் நிச்சயாது தெரியாது. இதே போல சாது சுந்தர் சிங் அந்த கைலாச மகாரிஷி மூலமாக மறுமையிலே என்ன நடக்கு, ஒவ்வொருத்தரும் வீட்டுக்குள்ள தனியா இருக்கும்போது என்னென்ன செய்யறாங்கிறத
போய் பார்க்கும்போது ஏதோ ஒரு நாட்டில் ஒருத்தன் பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கான், நம்மளை யாரும் பார்க்கலன்னு சொல்லி. இவங்க ரெண்டும் போய் பார்க்கும்போது அவங்க முன்னோர்களெல்லாம் பார்த்து வெட்கப்பட்டு தலை குனிந்துக்கிட்டு இருந்தாங்க. இதே போல் இன்னொரு இடத்துக்கு போகும்போது பாவத்தோடு போராடி ஜெயிப்பதற்கு ஒரு மனுஷன் போராடி கொண்டிருக்கும் போது அவனுக்காக கூட சேர்ந்தவங்களை ஜெபம் பண்ணி, இப்படி இந்த அந்தரங்கத்தில் நடக்கிற ஒரு காரியம் அந்த சாது சுந்தர் சிங்க்கு வெளிப்படுத்தப்பட்டது. அது ஆவிக்குறி புத்தகத்தில் எழுதியிருக்கார். துணை வேண்டும் தகப்பானே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பானே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் எல்லை என்கிறோம் பரிசுத்தம் என எழுதோம். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தேடும் சுத்த ஜோதியே ஆரோபியே இவ்வேளையில் ஆடி அன்னஞ்சம் வாரினோம். அப்போ இந்த விதமாக இந்த உலகத்திலே அந்தரங்கம் வெளிப்படையாக தெரியப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு. இந்த மனுஷனை கொண்டு பரலோகத்தில் கொண்டு விட்டாச்சு, பார்க்குறான், எல்லாம் காட்சி மகிமையாக இருக்கு. மகிமையாக இருந்தவொடனே அதை பார்த்துக்கிட்டு இருந்தவனுக்கு நம்ம இங்கே இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் எங்கேயாவது இருந்துக்கலாம்னு சொல்லி நினைக்கிறான். அங்கே இருக்கிறவங்களாம் பரிசுத்தம் உள்ளவங்களா இருக்கிறாங்க, கர்த்தரை போற்றி புகழ்ந்து மகிமையாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் தன்னை பார்க்குறான், அழுக்காக இருக்கிறான். என்ன போல யாராவது இருக்காங்களா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அது அழுக்காக இருந்தவொடனே எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிறதுக்கு இடம் இருக்கான்னு பார்க்குறான். ஒளிஞ்சுக்கிறதுக்கு இடம் அவனே அந்த நரகத்துக்கு என்ன செய்கிறான், குதிச்சு. நம்ம என்ன நம்ம தோட்டத்தில் இருக்கிறோமோ அந்த தோட்டத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம், ஆட்டோமேட்டிக்காக போயிடுவோம். எனக்கு இந்த உலகத்தில் பரிசுத்தமாக்கப்பட்டவங்க தேவனுடைய ராஜ்யத்தினுடைய மகிமைக்கு அவங்க சொந்தக்காரங்க என்ன செய்வாங்க தெரியுமா, இந்த உலகத்தில் மகிமை வெளிப்படுத்தி போனாங்க. ஒரு வாலிப தங்கச்சி தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வயிற்றுல ஒரு கட்டி வேலூரில் காமிக்க போயிருந்தாங்க. ஏராளமான ஆஸ்பத்திரி போயிருந்தாங்க. கடைசியில் வேலூர் போய் பார்த்தா சுகம் கிடைக்கும்னு சொல்லி போனாங்க. வாலிப தங்கச்சி டீச்சர் ட்ரைனிங் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கே சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணியாச்சுன்னா சுகம் கிடைக்கலான்னு சொல்லி சொன்ன உடனே ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. ஆப்ரேஷன் பண்ண பிறகு உயிருக்கு ஆபத்தாயிடுச்சு, மரணம் சந்திக்கிறது போல ஆயிடுச்சு. ஆகையினால இந்த வாலிப தங்கச்சியை ஊருக்கு கொண்டு போங்க அப்படின்ட்டாங்க. கொண்டு வர்ற வழியில் நாசரத்தில் வச்சுருந்தாங்க, லோக் ஆஸ்பத்திரியில். இங்கேருந்து ஊரில் உள்ளவங்க போய் பார்க்க போய், தங்கச்சி எப்படி இருக்கா, தோத்துறமா அண்ணே, நான் பிழைக்க மாட்டேன், ஆனால் என் கால் மாட்டிலையும் தலைக்க மாட்டிலையும் தேவ தூதர்கள் வந்துட்டாங்க, மகிமையை வெளிப்படுத்தி இருக்காங்க. மகிமையை வெளிப்படுத்தி, ஏன்னா அவங்களுடைய ஐக்கியம் பிதாவோட குமார இயேசு கிறிஸ்துவோடும் இருந்திருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் அப்படி அந்த ஐக்கியத்தை மாற்றிக்கொள்றீங்களா? இந்த உலக ஐக்கியம் உங்களை என்ன காட்டி கொடுக்கும், லஞ்சம் வாங்குவாங்க, காட்டி கொடுக்கும், தலை குனிய வேண்டி இருக்கும். ஆனால் இன்னைக்கு உண்மையாக இருக்கிறவங்க உயர்த்தப்படுவாங்க, உண்மை உள்ளவங்க உயர்த்தப்படுவாங்க. சிலுவை சுமந்தோராய் சீசராகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீசராகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சதாகாலம் ஜீவித்த அரசாளுகிற ஆண்டவர். ஸ்தேவான் கல்லறியப்படும் போது மகிமையை கண்டார். பேதுரு சொல்றார், அந்த மகிமையில நாங்கள் பிரவேசிக்கையில நல்ல குளிர்ச்சியான ஒரு சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்கிற பிள்ளைகளுக்கு அந்த சந்தோஷம் நிச்சயமாக உண்டு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பாட்டியமா இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. வேறு மார்க்கத்தை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு காலாகாலத்தில் சுவிசேஷத்தை சொல்லும்போது ஏற்றுக்கொள்ளலை. அந்த ஆண்டவர் எனக்கு நல்ல இடத்த தருவான்னு சொல்லி வாழ்ந்து வாழ்க்கையின் ஓரத்துக்கு வரும்போது சரீரம் அந்த பலவீனப்படுகிற நேரத்தில் அவங்களுடைய கண்கள் திறக்கப்படும்.
இந்த சரீர கண்ணு மூடும் போது ஆவிக்குரிய திறக்கும். திறக்கும் போது அவங்க கண்ட காட்சி, யாரெல்லாம் வந்திருக்கிறாங்களே, கயிறுலாம் கொண்டு வந்திருக்காங்களே, இந்த கெட்டி கொண்டு போறதுக்கு வந்திருக்காங்களே. முடிவு நல்லா இருக்கணும். பார்த்தீங்களா, இந்த உலகத்தினுடைய முடிவுல நம்ம மகிமைக்கு போறது வெளிப்படுத்தி போகணும். அதுக்கு அழைத்து இருக்கிறார், அதுக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். மாட்சி மிகும் மோட்ச நகர் மகிமையன் சொல்வேன், மாட்சி மிகும் மோட்ச நகர் மகிமையன் சொல்வேன், அந்த மங்களம் சேர் மாளிகைக்குள் எப்போ சேருவேன், அந்த மங்களம் சேர் மாளிகைக்குள் எப்போ சேருவேன். பட்டணத்து வீதியெல்லாம் சுத்த பொன்னாமே, பட்டணத்து வீதியெல்லாம் சுத்த பொன்னாமே, அங்கு பாடுவோரும் ஆடுவோரும் கொடா கோடியே, அங்கு பாடுவோரும் ஆடுவோரும் கொடா கோடியே. பரிசுத்தம் இல்லாம என்ன செய்ய முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. பட்சபாதமே கிடையாது, தேவனிடத்துல பட்சபாதமே கிடையாது. இன்னைக்கு நீங்க ஒரு முடிவு பண்ணுங்க, பரிசுத்த அழைப்பினால் அழைத்திருக்கிறார், பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார், மகிமைக்காக அழைத்திருக்கிறார். அவருடைய மகிமை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தப்பட்டது, அவருடைய மகிமை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேராருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. கூடுடைய கண்களை பார்வை கொடுத்தார், குஷ்டரோகிகளை சுகமாக்கினார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். அந்த லாசரு உயிரோடு எழுப்பப்பட்டார். அந்த குடும்பத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்னைக்கும் துணைத்துக் கொண்டு, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நீங்க தெரிந்து கொள்வீங்களா? இயேசு கிறிஸ்துனுடைய சமூகத்தில் வந்து அவருடைய பாதத்தை தெரிந்து கொண்டார், எல்லா ஆலோசனையும் கிடைக்கும், உங்க வாழ்க்கையில மகிமையும் கிடைக்கும். ஜெபிப்போமா? ஆண்டவருடைய அறைகூவல், அதாவது அழைப்பு, நம்முடைய இருதயத்தை குறித்த காரியங்கள், தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு இடம் கேட்கிற ஒரு தட்டுகிற ஒரு சத்தம். அந்த தட்டுகிற சத்தத்துக்கு நீங்க இடம் கொடுப்பீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில இம்மைக்காக ஆண்டவரை பின்தொடர மாட்டீங்க, மேலான தேட ஆரம்பிப்பீங்க. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகள், மகிமைக்குரியவைகள், ஞானத்துக்கு அடுத்த காரியங்கள், தேவன் உங்களை ஆசீர்வாதமை வைக்கக்கூடிய ஒரு காரியம். லாசரு மகிமையிலே காணப்பட்டான், பூமியிலே ஐஸ்வர்யன் வேதனைப்பட்டான், பூமியில நரகத்துல வேதனைப்பட்டான், புழுவை போல துடிச்சான், அக்னி அகோரமாக இருந்தது. நரகத்தின் வேதனைகள், ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காம தத்தளித்தான். இன்றைக்கு இந்த உலகத்தில் நல்லா இருக்கிறது போல இருக்கும், இந்த உலகம் ஒரு நாள் கைவிடும். நம்ம அந்தரங்கத்தில் எப்படி வாழ்ந்தோம், எப்படி தேவனை ஆராதித்தோம், பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதித்தோமோ பரலோகம் கிடைக்குமா? நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நிலைமைக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், அழைத்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள், ஜாக்கிரதையா இருங்கள். காலமோ சொல்லுதே, வாலிபமும் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள், அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய மகிமையில தரிசிக்கிற நாள். மகிமையில கோடாகடி தூதர்லாம் வந்து இருப்பாங்க. அந்த தூதர்களுக்கு மத்தியில நீங்க காணப்படும் போது எவ்வளவு சந்தோஷம். இந்த உலகத்துல கைவிடப்படுகிற மக்கள், ஆண்டவரே நீர் பசி உள்ளவராக என்னைக்கு கண்டோம், என்னைக்கு தாகம் உள்ளவராக கண்டோம்னு சொல்லி கேட்பாங்க. இந்த சிறியர்கள் ஒருவனுக்கு எதை செய்தீர்கள் அதை எனக்கே செய்தீர்கள் சொல்லி இயேசு சொல்வார். இந்த உலகத்துல ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போக முடியும். ஆனாலும் என் மீட்பர் உயிரோடு கண்டும் உங்களுக்கு கடைசி நாள் நிற்பார் நான் அறிந்திருக்கிறேன். இந்த தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு அவர் மாம்சத்திலிருந்து பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் என்று சொல்லி யோபு சொல்லி இருக்கிறார். ஆகையினால உலகத்தின் மாந்தரே கலங்காது வாருமேன்,
இயேசுவை அண்டினால் கிளேசங்கள் மாறிப்போம். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அன்பின் ஆண்டவரே, சேரை விதத்த பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுவது போல தகப்பனே, பரிசுத்தமான நாளிலே தகப்பனே, இந்த மாணிக்கப்படும் திருச்சபையிலே ஆண்டவருடைய அமைப்பை தெரிந்து கொள்வதற்கு உறுதிப்படுத்தக்கூடியதாக தகப்பனே, இந்த மாலை வேளையிலே இந்த கூட்டத்திலே தகப்பனே, திருச்சியை பெயரோடு எங்களோடு கூட நீங்கள் பேசினீங்க தகப்பனே. ஆண்டவரை நீர் அழைத்த அழைப்பை நாங்கள் தெரிந்து கொள்ள முடியாமல் உறுதிப்படுத்த முடியாமல் ஜாக்கிரதையா இருந்தது சொல்லி எங்களுக்கு ஒரு எச்சரிப்பை இந்த நேரத்திலே நீங்கள் தெரியப்படுத்தீங்க தகப்பனே. நீர் அழைத்த அழைப்பு பரிசுத்தமான அழைப்பு தகப்பனே. நீர் அழைத்த அழைப்பு மகிமையான அழைப்பு தகப்பனே. அந்த மகிமையான பரிசுத்தமான அழைப்புக்கு தகப்பனே, இந்த நேரத்திலே கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யார் யாரெல்லாம் தங்கள் உள்ளத்திலே கடவுள் இயேசுவே என்னோட வாங்க தகப்பனே, என்னுடைய இருதயத்திலே வந்து என்னை பரிசுத்தப்படுத்துங்க, அவங்களுடைய மகிமையான அழைப்புக்கு என்னை தெரிந்து கொண்டிலே தகப்பனே என்று சொல்லி கட்டாவே உங்களுடைய உள்ளத்திலே கட்டாவே ஏசப்பா இந்த நேரத்தை யார் யாரும் ஒப்புக் கொடுக்கிறாங்களோ தகப்பனே, அவர் போடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தரை கரப்பிடித்து நடத்த ஜெபிக்கிற தகப்பனே. கத்தாவே, உலகத்தின் முடிவு புரிந்த கடல் நாட்டில் நான் உங்களோடு கூட இணைகிறேன் என்று சொன்ன தெய்வமே, கத்தாவே இந்த நேரத்திலும் அதை அப்படியே ஒப்புக் கொடுக்கிற உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீர் உலகத்தின் முடிவு பெருந்தும் நீ கூட இருப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுவது பிரகாரம் நன்றி தகப்பனே. இந்த நேரத்தில் தகப்பனே, நீ இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. இந்த நேரத்திலே கத்தாவே யாரு சிறு பிள்ளைகள் வாலிபு பிள்ளைகள் தகப்பனே, பெரியோர்கள் தாய்மார்கள் ஒவ்வொரு ஒப்புக் கொடுக்கிற தகப்பனே. கத்தாவே, ஒரு ஆத்மா கெட்டு போவது உங்களுக்கு திட்டமில்லை தகப்பனே. கத்தாவே சப்பா, அல்லது ஒரு ஆத்மா ரசிக்கப்பட்டால் பரலோகத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் என்று சொல்லி தெரிவிக்கப்பா. இந்த நாளிலே அந்த சந்தோஷம் நிறைவேற போகிற கிருபைகளுக்காக நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் சொந்தரிக்கிறோம் தகப்பனே. நன்றியோடு ஆராதிக்கிறோம் தகப்பனே. நன்றி தகப்பனே. அல்லவே எங்களுக்காக தகப்பனே நீர் அல்லவே சிலுவையிலே ரட்சிப்பை இலவசமாக தந்தீர் தகப்பனே. அந்த ரட்சிப்பை அல்லது திருச்சபையாரும் நாங்களும் கத்தாவே இலவசமாக பெற்றுக் கொள்வதற்கு, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இந்த நாளிலே நாங்கள் நிறைவாக பெற்றுக் கொள்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் அணுக்களும் தந்ததுக்காக நன்றி தகப்பனே. கத்தாவே, இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை உறுதியாக பிடித்துக் கொண்டு எங்கள் வாழ்நாள் முழுவதும் மரண பரியந்தமும் இந்த ரட்சிப்பை காத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு திருப்பி தகப்பனே. கடவுளை கத்தாவே, இந்த திருச்சபையாக பார்த்த வரையில் தகப்பனே, இந்த ஒளிபெருக்கின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்க உடைய பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம் தகப்பனே. கடவுளை வீடுகளிலே வர முடியாத சூழலில் இருந்து ஆண்டவரே எனக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா, என்னுடைய பாவ பாரங்கள் ஈனாதா, எனக்கு ஒரு சுகம் கிடைக்காதா, எனக்கு கத்தாவே என்னுடைய கவலைகள் பாரங்கள் கண்ணீர்கள் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதான்னு சொல்லி நம்முடைய உள்ளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம் தகப்பனே. எல்லாவற்றிற்கும் தீர்வு உங்களுக்கு மண்டலம் தகப்பனே. உலகத்திலே நாங்கள் கத்தாவை சப்பா, பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, பாரங்கள் உண்டு, கவலைகள் உண்டு, கண்ணீர்கள் உண்டு, எல்லாவற்றிற்கும் என்னிடத்தில் கத்தாவை விடுதலை உண்டு சொல்லி விடுதலையான நாயகராக நீ வந்திரு தகப்பனே. அந்த விடுதலை கொடுக்கிற இயேசுவே நீ விடுதலை கொடுக்க ஜெபிக்கிறோம். பாவக்கட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்குமா ஜெபிக்கிறோம். சாபக்கட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசு நாமத்தினால விடுதலை கொடுக்குமா ஜெபிக்கிறோம். கத்தாவை சுகவீனமா பலவீனமா இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசு நாமத்தினால விடுதலை கொடுக்குமா நான் ஜெபிக்கிறோம் கத்தாவை. ஏனென்றால் இந்த உலகத்தில் வாழும் போது அனைவர பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து கத்தாவை விடுதலை கொடுத்து தகப்பனே. நோய்களிலிருந்து குணமாக்கிய தகப்பனே. அதே பரிசுத்த ஆவியானவர் இன்னும் ஜீவிக்கிற தகப்பனே என்று நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற தகப்பனே. நீ விடுதலை கொடுப்பதற்காக நன்றி தகப்பனே. கத்தாவை சப்பா, திருச்சபையில இந்த ஆலயம் அடைய கத்தாவை நெடுநாளாய் பூட்டியிருக்கிறது கத்தாவை நாங்கள் அறிகிறோம் சுவாமி. ஏசப்பா, நீ மனம் இறங்கி எந்த குற்றங்களோ குறைகளோ எதுவா இருந்தால் எந்த தடையா இருந்தாலும் தகப்பனே எல்லாவற்றையும் நீக்கி போட வல்லவனாய் இருக்கிற எங்கள் தேவனாய கர்த்தர் ஏசப்பா, இந்த ஆலயத்தினை சீக்கிரத்தை திறக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நெடுநாளாய் நாங்கள் காத்திருக்கிறோம் தகப்பனே. இந்த திருச்சபையை நெடுநாளாய் காத்துக் கொண்டிருக்கிறது நீங்க அறிவி சுவாமி. கத்தாவை இதற்கு ஜெபிக்கிற கடவுளை கத்தாவை உங்களுடைய பிள்ளைகளை ஆசிரியங்க. இதற்கு பாரம்படுத்தி ஜெபிக்கிற ஒரு ஜப ஆவியை திருச்சபையர் அனைவருக்கும் ஊற்றுமுறை ஜெபித்து தகப்பனே. ஏனென்றால் ஜெபத்தினால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மூளை சாதிக்காத முழங்கால் சாதிக்கும் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. இந்த முழங்காலினால் இந்த ஜெயத்தை நாங்கள் ஏறெடுப்பதற்கு கர்த்தர் கிருபை கொடுக்க ஜெபிக்கிறோம். ஆவியானவரே கர்த்தாவே, இந்த ஆலயம் திறக்கப்பட வேண்டும் நான் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க தேவனா இருக்கிறேன், அதற்காக நன்றி.
ஆயத்த போகிற கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. அதனுடைய திருச்சபையார் ஒவ்வொரு ஜெபிக்கிறோம். அதனுடைய கத்தாவே கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலையும் அந்த ஆசீர்வதிக்குமா ஜெபிக்கப்பா. கூலி வேலையை செய்கிறவர் உண்டு, அதே பணி செய்கிறவர் உண்டு, அதே கதை படிக்கிற பிள்ளைகள் உண்டு. ஒவ்வொருவருக்கும் நல்ல ஞானத்தை கொடுக்க இந்த திருச்சபை மக்கள் அனைவரும் அதே செலுத்துவதற்கு கிருபைகளுமா ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்குமா ஜெபிக்கிறோம். எந்தவித வீண் செலவுகளுக்கு விலகி பாதுகாத்துக்கிறோம் ஜெபிக்கிறோம். கத்தாவை ஆவியானோட மீண்டுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். அதை சிப்பிக்கள காத்துக்கொள்ளும் தகப்பனே. அதுதான் உடைய விருப்பம், அதுதான் உடைய சித்தம் தகப்பனே. அதனுடைய அந்த அழைப்பை தெரிந்து கொண்டவர்களாய், அந்த அழைப்பை உறுதிப்படுத்தப்பட்டவர்களாய் நிலைத்தவங்க கிருபைகளும் ஜெபிக்கிறோம். கற்ற பொறுப்படுத்துவங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஜீவனம் வளர்க்கப்படும் பிதாவே.